வேர்ல்டு கப் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் ஸ்பெயின் ஜெயிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு ஃபுட்பாலுக்கான வெற்றி. நீதி, நேர்மை, உண்மை, நியாயம் ஜெயிச்சிச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அர்ஜென்டினால இருக்கிற உண்மையான ஃபுட்பால் ரசிகர்கள் கூட அர்ஜென்டினா ஜெயிக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்பெயின் ஜெயிச்சது சரியான முடிவு. ஆனால் சார் நீங்கள் இந்த மாதிரி மேட்ச் இந்த ஒன் சைடாக இருக்குன்னு நினச்சிங்களா சார்? ஏன்னா பார்க்கும் போதே தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து ஃபுல்லாமே ஒன் சைடாக தான் இருந்துச்சு அப்படின்னு. நீங்கள் கெஸ் பண்ணீங்களா இப்படி நடக்கும் அப்படின்னு? இவ்வளோ மோசமா இருக்கும்னு நினைக்கலைங்க. நான் வந்து ஸ்பெயினுடைய டாக்டிக்கல் டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி கொடுக்கும்னு நினைச்சேன். ஆனால் அர்ஜென்டினா இவ்வளோ மோசமா ஆடுவாங்கன்னு நான் கனவுலையும் எதிர்பார்க்கல. ஏன்னா நான் வந்து இது ஒரு 10வது வேர்ல்டு கப் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து பார்க்குற போட்டி. அதுவும் இந்த ஃபைனல் வந்து அவ்வளோ மோசமா இருந்தது. ஒரு ஸ்பார்க்கே இல்லை. உலகமே பார்க்குது. ஒரு கால்பந்து எக்ஸிபிஷனாக இருக்கும், ஒரு ஃபென்டாஸ்டிக் கிளைமேக்ஸாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் ஆன்டி கிளைமேக்ஸாக போயிடுச்சு. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பெனல்டி ஷூட் அவுட் போகலை. போயிருந்தா அர்ஜென்டினா ஜெயிச்சிருப்பாங்க. ஸ்பெயின் வந்து ஷூட் அவுட்ல வீக். அவங்களுக்கு அந்த வின்னர் ஓப்பன் பிளேல கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு நியாயமான முடிவு. சார் ஒருவேளை இந்த கேம் வந்து பெனால்ட்டிக்கு பேர்ந்து என்ன சார் நடந்திருக்கும்? யார் வின் பண்ணியிருப்பாங்க? அங்கேயும் ஸ்பெயின் வந்து கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன 100% அர்ஜென்டினா ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா அர்ஜென்டினா அதுக்காக தான் ஆடினாங்க. ஸ்பெயின் ஃபுட்பால் விளையாட வந்தாங்க. அர்ஜென்டினா பெனால்டி ஷூட் அவுட்டுக்காக விளையாண்டாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட்லேருந்து அதுதான் அவங்களுடைய நோக்கம். பெனால்டி ஷூட் அவுட்ல அர்ஜென்டினாவோட ரெக்கார்ட் பெட்டரா இருக்கு. ஸ்பெயினோட ரொம்ப ரொம்ப மோசம். ஏன்னா போன வேர்ல்டு கப்புக்கு அது முதல் வேர்ல்டு கப் ரெண்டுத்திலுமே பெனால்டி ஷூட்ல தான் அவங்க வெளியேறாங்க. கண்டிப்பா. அதனால ஓபன் பிளேல ஸ்பெயினை பீட் பண்ண முடியாது. 12 yardsல தான் நம்ம பீட் பண்ண முடியுங்கிறது வந்து அர்ஜென்டினாக்கு கிளியரா தெரிஞ்சுது. அதனால தான் அவங்க வந்து அவ்வளோ மோசமா விளையாண்டாங்க. ஆனால் சார் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அர்ஜென்டினா வந்து ஒரு ஷாட் கூட கோலை பார்த்து அடிக்கலை. இது எப்படி பாசிபிள் நினைக்கிறீங்க? இந்த அளவுக்கு ஒரு டீம் ஆடும்? படுமோசங்க. அதாவது வேர்ல்டு கப் வரலாற்றிலேயே வந்து 1966 ரெக்கார்டு மெயின்டைன் பண்றாங்க ஷாட்ஸ். இதுக்கு முன்னாடி 2 முறை தாங்க இது மாதிரி நடந்திருக்கு. கோஸ்டாரிக்கா அணி வந்து 90 minutesல ஒரு ஷாட் கூட அடிக்காம 2 முறை ஆடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுவும் வேர்ல்டு கப் ஃபைனல்ல 90 minutesல ஒரு ஷாட் கூட அடிக்காதது வந்து ரொம்ப ரொம்ப பூரான பெர்ஃபார்மன்ஸ். அதாவது நான் வந்து ஷாட்ஸ் ஆன் டார்கெட் சொல்லல, ஷாட்டே அடிக்கல. அதுவும் மெஸ்ஸி மாதிரி ஒரு பிளேயரை வச்சுக்கிட்டு 8 கோல்ஸ் 4 அசிஸ்ட் கொடுத்த ஒரு பிளேயரை வச்சுக்கிட்டு இவ்வளோ மோசமா விளையாடுவாங்க அர்ஜென்டினான்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. உலகமே பார்த்துட்டு இருந்த மேட்ச்ல கொலாப்ஸ் ஆயிட்டாங்க அர்ஜென்டினா.